டியூப் தமிழ் மகத்தான காலை வணக்கம். யுத்த நிறுத்தம் வந்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் வெற்றிகரமான ஒரு இடத்தை தொட்டிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார். சற்று முன்னர் வெளியான அக்சியோஸ் பத்திரிகையில் முக்கியமான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. போரை நிரந்தரமாக முடிக்க முதல் கட்ட ராஜதந்திர ஆவணம் தயாராகி விட்டது. 2 நாடுகளும் கையொப்பமிட வேண்டியதே மீதமாக இருக்கின்றது. இன்று ஒப்பந்தத்தினுடைய முழு வடிவங்களும் உலக அரங்கில் வெளியிடப்படும் என்று அமெரிக்காவினுடைய பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் கூறிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த யுத்த நிறுத்தம் 60 தினங்கள் அமுலில் இருக்கும். இந்த 60 தினங்களும் முற்றுமுழுதாக நிரந்தரமான யுத்த நிறுத்தம் வருவதற்கான முன்னோட்ட காட்சியாக இருக்கும். பல சிக்கல்கள் மெல்லவே தீர்க்கப்பட வேண்டி இருப்பதனால் அதற்கு ஏற்ப காலமாகும். இரு தரப்பும் சரியாக செயற்படுவார்களாக இருந்தால் இந்த யுத்த நிறுத்தம் வெற்றிகரமாக முடிவடையும். இந்த யுத்த நிறுத்தத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்று நிறைவேற்றுவதுதான் இரு தரப்பிற்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற முக்கிய பரீட்சையாக இருக்கின்றது. கோர்முஸ் நீரிணை இன்றே திறக்கப்பட வேண்டும். ஈரான் மீது முற்றுகை இன்றே அகற்றப்பட வேண்டும். ஈரானுடைய ஆயுள் வர்த்தகம் இன்றே திறக்கப்பட வேண்டும். அடுத்த கட்டமாக கோர்முஸ் நீரிணையில் இருக்கும் கன்னிவெடிகளை எல்லாம் ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவே அகற்ற வேண்டும். அந்த கன்னிவெடிகளை எவ்வளவு விரைவாக அகற்றுகின்றார்களோ அவ்வளவு விரைவாக அமெரிக்க படைகள் ஈரானினுடைய துறைமுகங்களை சுற்றி இருக்கின்ற முற்றுகை மெல்ல விலத்தப்படும். இதன் மூலமாக நிரந்தர சமாதானம் ஒன்றை எட்டி தொட வேண்டும் என்பது இந்த ஒப்பந்தமாகும். இதில் ஏதாவது குழப்பம் ஏற்படுமாக இருந்தால் இந்த ஒப்பந்தம் முறிந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நேற்று இரவு முழுவதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை சமாதானப்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பெரும் பாடுபட்டதாக கூறப்படுகின்றது. தற்காலிகம்தான் என்று கூறி இஸ்ரேலிய பிரதமரை டொனால்ட் ட்ரம்ப் சமாதானப்படுத்தியதன் பின்னர் தான் இந்த விவகாரம் இணக்கப்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. இன்று மே 24ஆம் திகதி மூல இருந்த உலகப் போர் ஒன்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கோர்முஸ் நீரிணையை திறக்கின்றார்கள். ஆனால் ₹1 கூட கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக அழியும் நிலைக்கு சென்ற ஈரானுடைய வர்த்தகம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல அமெரிக்காவில் எகிரி உயர்ந்த பெட்ரோல் விலை சட்டென குறைகின்ற பாதைக்கு சென்றிருக்கின்றது. 2 நாடுகளும் ஆபத்தான ஓர் இடத்திற்கு சென்று தம்மையும் அழித்து உலகத்தையும் அழிக்கின்ற நிலைக்கு செல்ல இருந்த ஒரு பேரபாயம் தற்செயலாக தடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தால் ஈரான் தன்னுடைய அணுசக்தி கட்டமைப்புகளை தற்காலிகமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். அமெரிக்க அதிபருடைய தேர்தல் வெற்றி அவருக்கு வாய்ப்பை ஏற்படுத்த போகின்றது. போரை நிறுத்திய போக்கிரி ராஜா என்ற பட்டம் அவருக்கு வர இருக்கின்றது. பெஞ்சமின் நெட்டன்யாகு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றார். விவகாரத்தில் இஸ்ரேல் தனித்து விடப்பட்டு விட்டது. இந்த ஆபத்தை எப்படி இஸ்ரேல் சமாளிக்கப் போகின்றது என்று தெரியவில்லை. ஏனென்றால் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இச்சார்ட் பென் கிவிருக்கு பொருளாதார தடையும் பிரான்சுக்குள் நுழையக்கூடாது என்கின்ற தடையும் உடனடியாக பிரான்சினால் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது இஸ்ரேலை ஐரோப்பாவில் இருந்து வெளியே தள்ளி இருக்கின்றது. போலந்து நாடு இந்த நபர் 5 ஆண்டுகள் போலந்து எல்லையில் காலே பதிக்க கூடாது என்று உத்தரவிட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் இவருக்கு எதிரான தடையை விதிப்பதற்கான பிரேரணை ஏறத்தாழ தயாரான நிலையில் இருக்கின்றது. எனவே இஸ்ரேல் ஐரோப்பாவால் தூக்கி வீசப்படுகின்றது. மத்திய கிழக்கில் அவர்களுடைய அதிகாரம் இல்லாமல் போகின்றது. அமெரிக்கா நடுத்தெருவில் அவர்களை கைவிட்டிருக்கின்றது. இந்த முக்கோண சிக்கலில் இருந்து இஸ்ரேலை மீட்டெடுத்து ஒரு சரியான இடத்திற்கு கொண்டு வர வேண்டிய தேவை பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கு இருக்கின்றது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் நடத்திய பாலியல் பலாத்காரம் என்கின்ற வெளியீடு நேற்று வந்தாலும் கூட அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இதற்கு முன்னதாக நேற்று இரவு முழுவதும் என்ன நடைபெற்றது? டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தத்தினுடைய இறுதி வடிவத்தை அடைவதற்காக இரவு பகலாக பேசிக் கொண்டிருந்தார். பேசிய பின்னர் நிலைமை நல்ல பக்கத்தில் செல்வதாக அவரே ஒப்புக்கொண்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா கோரிய
அத்தனையையும் முழுமையாக பெறும் வரை இந்த ஒப்பந்தத்தில் தான் கைச்சாத்திட மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார். இதனால் தான் 50க்கு 50 என்ற இடத்தில் இருப்பதாக இரவு கூறி ஈரானுடன் தொடர்ந்தும் பேரம் பேசிய பின்னதாக இப்பொழுது பூரண திருப்தி அடைந்திருப்பதாக மகிழ்வுடன் கூறியிருக்கின்றார். அனைத்து மத்திய கிழக்கு தலைவர்களுடனும் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுக்களை நடத்தியதன் பின்னதாக மத்திய கிழக்கை தன்னுடைய பூரணமான கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். ஈரானுடைய யுரேனியத்தை கட்டங்கட்டமாக வழங்குதல், அதுபோல அணுகுண்டு உருவாக்க விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நிரந்தரமான அமைதி வந்த பின்னர் ஆறுதலாக பேசலாம் என்கின்ற இடத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய ஆபரேஷன் எபிக் பியூரி முடிவடைய போகின்றது. இதற்கு முன்னர் இது முடிவடைய போகின்றது என்று இதுபோல உறுதியான தகவல்கள் வந்ததில்லை. அக்சியோஸினுடைய பிரபலமான ஊடகவியலாளர் பராக் டெராவிட் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் யுரேனியம் ஈரானில் இருந்து முற்றாக வெளியேறாமல் போரை நிறுத்தக்கூடாது என்று நேற்று இரவு வரை பெரும் பிடிவாதம் பிடித்ததாக கூறப்படுகின்றது. பேச்சுக்கள் முழு வெற்றி என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இறுதி ஒப்பந்தம் இனிமேல் தான் கையெழுத்தாக போகின்றது. இந்த பேச்சுக்களில் பாகிஸ்தான் பெருவெற்றி பெற்றிருக்கின்றது. பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் பெரும் ராஜதந்திரிகளினால் முடியாத விடயத்தை முடிவிற்கு கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால் அவர் மீதான பார்வை அதிகரித்திருக்கின்றது. பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் ஆசிம் முனீர் பேசிய பேச்சுக்களில் இந்த தீர்வு எட்டப்பட்டதனால் அவருக்கு பாராட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேச்சுக்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். நேட்டோவும் அமெரிக்காவுடன் சேர்ந்து களமிறங்க இருந்த நிலையில் இந்த திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. யுரேனியம் ஓரளவு விட்டுக் கொடுக்க தயார், பதிலாக முற்றுகை விலத்தப்பட வேண்டும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. போர் அச்சம் முற்றாக நிறுத்தப்பட்டு அமைதி பூரணமாக வருகின்ற பொழுதுதான் அடுத்த விடயம் பற்றி பேச முடியும், அணுசக்தி அணுகுண்டு விவகாரத்தை பேச முடியும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. அமெரிக்காவிற்கு பயந்து கொண்டு எதையும் செய்ய முடியாது என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது. இஸ்மாயில் பக்காய் ஒப்பந்தத்திற்கு அருகிலும் இருக்கின்றோம், தொலைவிலும் இருக்கின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கின்றார் என்பதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கின்றது. பூரணமாக வந்த பின்னர் நாளை காலை அலமாரியை மேல் வீட்டில் இருந்து உருட்டி விட்டுவிட்டு தலையில் கை வைத்துக் கொண்டும் அவர் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருவரை அதிபராக வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றோமே என்பது அவருடைய கவலை வெளிப்பாடாகவும் இருந்தது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? இனிமேல் விமான போக்குவரத்துகள் சீராக நடைபெறப் போகின்றன. இனிமேல் ஏறிய பெட்ரோலின் விலைகள் இறங்கப் போகின்றன. உலக நாடுகளில் நிம்மதி பெருமூச்சு வரப்போகின்றது, மகிழ்ச்சி வரப்போகின்றது. இதுபோல மற்ற போர்களையும் நிறுத்துவதற்கான புதிய கதவு திறந்திருக்கின்றது. உலகம் புதியதொரு பாதையில் திரும்பிய ஒரு திருநாளாக இந்த மே 24 அமையுமா? காத்திருக்கின்றது உலகம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நிமிடமும் சுழல்கின்றது விவகாரம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்கும் வராத, எதிலும் கேட்காத அற்புதமான உண்மையான செய்திகளை உங்களுக்காக உடனுக்கு உடன் எடுத்து வந்து தருகின்றோம் உங்கள் தமிழில். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.